பேக் டு அசீம் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குதிரையோட ஃபுட்டை பார்த்து பார்ப்போம். வாங்க guys. ஹாய் கேஸ், குதிரையோட ஃபுட்டில் 7 டைப்ஸ் இருக்குது. வாங்க அது என்னென்னு பொறுமையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு தவிடு, செகண்டு தானியம், தேர்டு பயிறு, ஃபோர்த்து புண்ணாக்கு, ஃபிஃப்த்து மினரல் மிக்சர், சிக்ஸ்த்து உப்பு, செவன்த்து நாட்டு சக்கரை தூள். வாங்க அந்த 7 டைப்ஸில் என்னென்ன ஃபுட்டுலாம் இருக்குது, என்னென்ன நாங்கள் சேர்க்க போகிறோன்னு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு தவிடு, அதில் அரிசி தவிடு, கோதுமை தவிடு இருக்குது. குதிரைக்கு நம்ம அந்த ரெண்டுத்தில் எதுனாலும் யூஸ் பண்ணிடலாம். செகண்டு தானியம், தானியத்தில் மக்காச்சோளம், கோதுமை. தேர்டு பயிறு, பயிரில் நாங்கள் 30 கிலோ சேர்க்குறோம். அந்த 30 கிலோவில் 10 மூணாக பிரித்து 10 சேர்க்குறோம். அதில் நாங்கள் என்ன சேர்க்குறோன்னா உளுந்து, துவரை, கொண்டக்கடலை. அடுத்து புண்ணாக்கு, புண்ணாக்கில் தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இருக்குது. மாடுக்கு போடுற மாதிரி இந்த மிக்சர் புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, எள்ளு புண்ணாக்கு அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா குதிரைக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆக வாய்ப்பு சான்சஸ் இருக்குது. அடுத்து என்னது உங்களுக்கே தெரியும், மினரல் மிக்சர், உப்பு, நாட்டு சக்கரை தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸ் பண்ணுறதை காட்ட போகிறோம், வாங்க. காய்ஸ், நம்ம குதிரைக்கு சாப்பாடு எப்போவுமே ஒரே அளவுக்கு போடக்கூடாது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே போகணும். அதுக்குன்னு டெய்லி எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு ஏன்னா குதிரை எப்பவுமே சும்மா இருக்கிற அனிமல் இல்லை, நம்ம ஏறி உட்காந்து ஓட்டுற அனிமல். அது நமக்கு தூக்குற அளவுக்கு தெம்பு வேணும் காய்ஸ். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பண்ணிட்டே போனால் தான் அதுக்கு தக்கன அதுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ். காய்ஸ், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். தண்ணி இந்த சாப்பாடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஓவராக நம்ம பிடிச்சிடக்கூடாது. சாப்பாடு எந்த பதத்தில் இருக்கும்னா புட்டு பதத்தில் இருக்கும். அப்போ தான் குதிரை சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், அது வாயில் எடுக்கிறதுக்கும் ஈஸியாகும். அது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம சும்மா அப்படியே பவுடராகவே வச்சிட்டோன்னா அது தொண்டையில் போய் சிக்கி குதிரைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் எந்த பதத்தில் இருக்குது, நீங்களே பாருங்கள். ரைஸ், நீங்களே பாருங்கள் அது என்ன பதத்தில் இருக்குன்ட்டு. கரெக்டாக பதத்தில் இந்த பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் குதிரை சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். வாங்க கைஸ், குதிரைக்கு போய் சாப்பாடு வைக்கலாம். கைஸ் பாருங்கள், குதிரை சாப்பாடை பார்த்தோன்னே அது பையன் ஃபுல்லாக டெம்பாகி எப்படி அலையிறான் பாருங்கள். வாங்க கைஸ் வைப்போம். குதிரை எப்படி அது சாப்பாடு பார்த்தோன்னே எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அழகாக சாப்பிட்ரும். வேஸ்ட் பண்ணுற குதிரைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பீச்சிலலாம் விட்டுருப்பாங்க, கழுத்தில் கயிறு போட்டு இது பண்ணி விட்ருவாங்க கைஸ். தேங்க்யூ கைஸ். ரெடி பண்ணுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க கைஸ். தேங்க்யூ. இரு தேங்க்யூ சொல்லாத, இரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நேற்று முந்தானேத்தோ ஏதோ ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ஹார்ஸோட ஃபுட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு. அவருக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் ஏதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ.